இங்க இந்த நாட்டுல திடீர்னு நிலநடுக்க மாதிரி என்னமோ ஏற்படுது. சோ மக்கள்லாம் பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அப்ப அந்த நாட்டோட அரசர் வெளியே வந்து பாக்குறாரு. இந்த நெருப்பு கக்கிற பெரிய ராட்சச டிராகன் ஒண்ணு அவங்க நாட்டை அட்டாக் பண்றதுக்காக வருது. இந்த டிராகனை பார்த்து பயந்துட்டு அங்க இருக்க எல்லா மக்களுமே வேகமா தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் தடுக்கி விட்டு தெரியாதனமா கீழே விழுந்துடுறான். அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அந்த நாட்டோட இளவரசி அவனை தோல்ல தூக்கி வச்சுட்டு வேகமா ஓடுறாங்க. ஆனா அந்த டிராகன் அங்க இருக்க மக்களை தப்பிச்சு போக விடாம அவங்க மேல நெருப்ப கக்குது. சோ அந்த நாட்டோட படை வீரர்கள் அந்த டிராகன் அட்டாக் பண்றதுக்காக அம்புவில ரெடி பண்ணி அந்த பக்கத்துல வந்தனையோ அதை ஹெட்டை பார்த்து குறி வச்சு விடுறாங்க. சோ அந்த டிராகன் அப்போதைக்கு அந்த இடத்தை விட்டு போயிருது. அந்த டிராகன் திரும்பவும் அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்ப பக்கத்து நாட்டு அரசர் இதே மாதிரி ஒரு டிராகன் பனிமலையில் இருக்கிறதா சொல்றாரு. உடனே அந்த நாட்டோட தளபதி அந்த டிராகனை தேடி பக்கத்துல இருக்க ஒரு பனிமலைக்கு போறாரு. இப்படி ஒரு வழியா அந்த டிராகன் இருக்க பனிமலையும் கண்டுபிடிச்சிடுறாரு. டிராகனை வெளியே வர வைக்கிறதுக்காக அங்க இருக்க ஐஸ்ல ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ள ஒரு பொடியை கொட்டி விடுறாரு. அப்ப அந்த இடம் அப்படியே ரெண்டா பொளந்து அந்த டிராகனும் வெளியே வந்துருது. இதோட பார்ட் 2 வேணா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.